இப்படி இருந்துச்சு. கேம் சேஞ்சர்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து படம் பார்த்துருந்தோன்னா கைத்து இப்படி தான் உங்களுக்கு இருக்கும், இப்படியே தான் இருப்பீங்க. ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு காமெடின்னு சொல்லிட்டு இப்படி நிற்க வச்சு ஒருத்தனை வந்து காமெடி பண்ண வச்சிருக்காங்க. இப்படி பண்ணால் காமெடி ஆகுமா? இது என்ன காமெடி ஆகும்? நான் கேட்குறேன். வித்தியாசமா எடுத்துருக்காங்க. நீ என்னங்க இது வித்தியாசமாங்க? இப்படி ஏங்க உங்களுக்கு ரசிக்க தெரியலங்க, படத்தை ரசிக்க தெரியலங்க உங்களுக்கு. ஆமா, அதுக்கு சைடுல கோனிங் இருக்குது தான் வித்தியாசம். மாறு வச்சா மாறு விஷயம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ண எப்படி அஞ்சலியை வந்து எவ்வளோ வந்து கொடூரமாக காட்டிட்டு அஞ்சலியை கூட இப்படி நிற்க வச்சுட்டாங்க. இந்த படத்தில் ஒரு 2 கேரக்டர் தான் ஃபுல்லாக த்ரூ அவுட் வரும், அதுதான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராம் சரண் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வராருங்க. ஒரு சீனில் கூட இருக்க மாட்டார், எல்லா சீன்லேயும் வராருங்க. அதுக்குன்னு எல்லா சீன்லேயும் பேர் போகிறதுக்கு கூட போட்டு விட்டா இல்லைண்ணா, இன்டர்வெல்ல மட்டும் வரல அவரு. இன்டர்வெல்ல வரலங்க. அந்த ஆடு போட்டாங்க பார்த்தியா, பாப்கார்ன்லாம் காம்போ பேக், அந்த காம்போ பேக்கில் மட்டும் ராம் சரண் வரல. அது எல்லாத்துலையும் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்கணும். ஏன்னா ஒரு சீனில் கூட வராமல் இருக்கலாம்ல. பாட்டு கிரிஞ்சி நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. எஸ்ஜே சூர்யா தான் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கதையே இல்லைங்க, இஷ்டத்துக்கு வராங்க. எங்கே வேணா போகிறான், எவனா அடிக்கிறான், உதைக்கிறான். நம்மளுக்கு அங்கே அடிக்கிறது இங்கே எனக்கு கழுத்து திரும்பிச்சு, அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. படம் நினச்சி பார்த்தேன் கொஞ்சமாக நல்லா சொல்லிட்டு ஒஸ்ட்டு. இதுக்காக வந்து விடாமுயற்சியை ஸ்டாப் பண்ணிங்க, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. விடாமுயற்சினா தான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நிறைய பேர் பேசுகிறாங்க. அது உண்மையாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்கவே முடியாது. விடாமுயற்சிலாம் வந்து வேறு மாதிரி இருந்திருக்காங்க. அதுவும் சங்கருக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. உங்களே வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த 5 நாள் லீவை வந்து கம்ப்ளீட்டாக அப்செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டாங்க இந்த கேம் சேஞ்சரு. ஃபஸ்ட்டு 1 hour மொக்க சுத்தமாக பார்க்க முடியல. கங்குவாச்சு ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் மொக்க, அப்புறமாச்சு ட்ராவல் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு 1 hour மொக்க. நானும் வெயிட் பண்ணுறேன், எப்போதான்டா நல்ல சீன் வரோம்னா இன்டர்வெல்ல வந்துச்சு நல்ல சீன். ஒரே ஒரு ட்விஸ்ட் இன்டர்வெல்ல, அப்போதான் ஓகே ஏதோ டேய் வராறா டேய் எங்க சங்கர் சார் வராறா தூக்க போறாரா கோப்பைன்ட்டு இன்டர்வெல்ல நினைச்சேன். இன்டர்வெல்லுக்கு அப்புறமா பார்த்தா திருப்பி பேக் டு ஃபார்ம் போன மாதிரி போயிடுச்சு. படம் சுத்தமாக ஒன்றும் இல்லைங்க. ஏங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு அரசியல்வாதிக்குமான சண்டை, நல்ல கண்டென்ட் தான், சூப்பராக எடுத்துருக்கலாம். இங்கே என்னென்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகுறாரு, ஐஏஎஸ் வந்து சிஎம் ஆகுறாரு, எல்லாமே ஆயிட்டாரு. ஐஏஎஸ் கேட்டுக்கோ, ஆர்டர் மாற்றி சொல்லக்கூடாது. ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகுறாரு, ஐஏஎஸ் சிஎம் ஆகுறாரு, சிஎம் லாஸ்ட்ல சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஆயிட்டார். இதில் வந்து அவருக்கும் எஸ்ஜே சூர்யாக்குமான சண்டையை தான் இந்த படமாக எடுத்து வச்சிருக்காங்க. ஒன்று நான் கேள்வி கேட்டுக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கேட்கணும். இந்த ஐ பட்ஜெட்னு எடுக்கிறாங்க பார்த்தியா, எல்லா ப்ரொடியூசர்ஸையும் பார்த்து கேட்குறேன். ஒன்று எனக்கு சொன்னாங்க, இந்த படத்தில் வந்து 3 பாட்டுக்கு மட்டும் 75 கோடி ஆச்சுன்னு. இது இயர்ஸே தான் எனக்கு சொன்னாங்க, பட் உண்மையாக தெரியல. பட் கண்டிப்பாக ஆகியிருக்கும், ஏன்னா பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காங்க. நான் டிரெக்டரையும் ப்ரொடியூசரையும் கேட்குறேன், இன்னமும் தமிழ் ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துன்னு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏங்க 75 கோடி 3 பாட்டு, அந்த 3 பாட்டும் படுக்கேவலமாக இருக்குது. நான் ஒன்று கேட்டுக்கிறேன், கோடம்பாக்கம் அங்கே இங்கன்ட்டு சூப்பர் கதையை வச்சுக்கிட்டு டிரெக்டர் சுற்றிட்டு இருக்கான் ஒரு ப்ரொடியூசருக்கு. அவனுக்கு ஒரு 3 கோடியை கூப்பிட்டு கொடுத்தனா சூப்பரான கதையை வச்சு சூப்பரான படத்தை கொடுத்துட்டு போவான். அந்த மாதிரி டிரெக்டர்ஸை யூஸ் பண்ணாமல் செட்டை போட்டு கலராக ஆட விட்டுக்கிட்டு இது ஏங்க 75 கோடி? ஏங்க எல்லாமே வந்துடுது, சிவாஜி வந்துடுது, எந்திரன் வந்துடுது, ஐ வந்துடுது, எல்லா பாட்டோட கலவையாக தூக்கி போட்டு எடுத்து வச்சு ஒரு கதையை முடிச்சிருக்காரு. 3 hour ராம் சரண் வராரு. நான் வந்து கேஆர் அத்வானி ஃபேனுங்க, அது வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்கள பார்க்கும்போது. நல்லா அது சந்தோஷம், நான் அது நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் பார்த்த படத்தை காட்டியிருக்காங்க, இப்போ அதுதான் பிரச்சனை. பார்க்காத படம் கொஞ்சம் பழசா இருக்கு, கம்ப்ளீட்டாக பழசு இல்லை. கம்ப்ளீட்லி அவருக்கு மேபி இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்க முடியலையான்னு எனக்கு தெரியல. கம்ப்ளீட்டாக இதில் போயிட்டாரு. ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு இப்போ திரும்பி பாருங்க, ஹெலிகாப்டர் எதுனா வருதா பார்க்கணும். ஹெலிகாப்டர் எங்கேருந்தா வருதுன்னு தெரியல, திடீர்னு வருது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்பப்போ சண்டை வருது. ஒரு எலெக்ஷன் நடத்துகிறாங்க, அந்த எலெக்ஷன் வந்து சிரிப்பு வருது. நீங்கள் எல்லாமே ஓட்டு போட்டிருப்பீங்க, யாருன்னா அன்வான்டாக போக முடியுமா பூத்துக்குள்ளே? இங்கே என்னடனா புல்டவுசரை வச்சுக்கிட்டு சண்டை. சிஓ எலெக்ஷன் ஆஃபீஸர் சொல்கிறாரு, போலீஸ் நீங்களாம் உங்களுக்குலாம் பாதுகாப்பு இல்லை, நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு உக்காந்திங்கன்னு 100 ரவுடிங்களோட சண்டை போட்டுங்கிறாரு. யார்? சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர். கேம் சேஞ்ச் பண்ணாரான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படி கேட்டோன்னா எல்லாமே ப்ரெடிக்டபிளாக இருக்குது. சரி இதுதான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இன்டர்வல் பிளாக் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது. ஓரளவு நல்லா பண்ணியிருப்பாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிலோ ஆவரேஜில் தான் இன்டர்வல் இருந்துச்சு. நம்ம அந்த வித்தியாசம் இல்லாததுனால தான் நம்ம இவ்வளோ பேசுகிறோம். எந்த வித்தியாசமுமே இல்லை. வழக்கமான ஃபார்மேட்டில் இருந்து அவர் வந்து தப்புனோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பேக் ஃபயர் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்லேயே போயிருக்காப்புல. ஒரு சென்டிமெண்ட், ஒரு சாங், ஒரு ஃபைட், ஒரு சென்டிமெண்ட், சாங், ஃபைட், இந்த மாதிரி தான்
போயிருக்காப்புல. என்னமோ தெரில, அது ஏதோ மிஸ்ஸிங்னா ஸ்டோரி தான் மிஸ்ஸிங். அந்த காலத்தில் வந்து பிரம்மாண்டமான படம்னா சங்கர் சார் அப்படின்னு சொல்லிட்டு உத்தர குத்திருந்தாங்க. ஏன்னா அவரை நம்பி தான் ஒரு 50 கோடி 60 கோடி அந்த காலகட்டத்தில் போட்டாங்க. ஆனால் இப்போ புதுசு அப்படி இல்லை. லோகேஷ் கதை சொன்னாரோ 400 கோடினா 400 கோடி தரதுக்கு ஆள் இருக்குது. நம்ம சிவா போய் கதை சொன்னாரோ 400 அதனால அந்த பிரம்மாண்டத்தை மட்டும் நம்பி இனிமேல் பிரோஜனம் இல்லை. பிரம்மாண்டத்தோட கதை எங்கே சேருதோ அங்கே தான் படம் ஹிட் ஆகும். ஸ்டோரி வந்து கொஞ்சம் இன்னும் பழைய ஸ்டோரி, கண்டிப்பாக பழைய, ரொம்ப பழைய ஸ்டோரி தான் சொல்ல முடியும். ஒன்றும் பெருசாக முதலமைச்சரை கொள்வது, நான் முதலமைச்சர் ஆக போகிறேன்னு சொல்கிறது, அவரை வந்து முதலமைச்சர் ஆக விடாமல் தடுக்கிறது, இதில் என்ன நீங்கள் ஸ்டோரி பெருசாக பண்ண முடியும்? ஸோ இதை வச்சுட்டு இழுத்ததே பெரிய விஷயம். அதில் வந்து கொஞ்சம் உட்கார வச்சிருக்கான்னு தான் நான் சொல்ல முடியும். சங்கர் அவர்கள் வந்து பொலிட்டிக்கலாக பல படங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பொலிட்டிக்கலாக எதுவுமே கிடையாது. அதுதான் சொல்கிறேன்ல, அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சேஃப்டியாக இருந்துக்கணும், ப்ரொடியூசருக்கு வந்து பணத்தை காப்பாற்றணுங்கிறதெல்லாம் குறியாக இருந்தார் ஒழிய பயங்கரமான படத்தை பண்ணியிருந்தோம்னா அதுக்கான அவருக்கு டைமும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ராம் சரணை வச்சு எப்படி பண்ணி ராம் சரண் வந்து கண்டிப்பாக நம்ம மக்கள் கனெக்ட் ஆகுது. நிறைய தெலுங்கு வாசம் அடிச்சுக்கிட்டே இருந்ததில் ஓரளவு கனெக்ட் ஆகலை, ஆனால் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. அவருடைய ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. இருந்தாலும் வந்து அந்த டைலாக் பேசுறதுக்குன்னு ஒரு சிவாஜி ரஜினி சார் அந்த டைலாக் வந்து வெறித்தனமாக பண்ணுறதுக்குள்ள ஒரு கமல்ஹாசன் இவங்களாம் இருந்தால் தான் படம் எடுக்கும். அது இல்லாத மிஸ் வேஸ்ட்டு. நல்லா நடிச்சிருந்தா கூட அவருடைய ரோலை வந்து இந்த இதை சொன்னல சாட்டர்டே, அந்த நானி சாட்டர்டே அந்த படத்தில் நடித்த அளவு கூட இந்த படத்தில் இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த ரோலே பொருந்தலை. முதலமைச்சராக போகிறது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓரளவு பண்ணுறாப்புல. இருந்தாலும் இந்த பொன்னியின் செல்வன் அளவு பண்ணது கூட கிடையாது. படம் ஓரளவு ஓகே தான் சொல்ல முடியும். ஹீரோயினுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கான கேரா அத்வானி நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான ஃபிகர் தான் சொல்ல முடியும். நல்லா இருங்க. ஆனால் அவங்களோட ரோலை வந்து கரெக்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இல்லை. தொப்புன்னு ஒரு கான்செப்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த தொப்பு வந்து ஒரு வந்து இதாகிட்டு இருந்துச்சு. இப்போ தொடர்ந்து கேம் செஞ்சிரும் ஒரு மாதிரி இதாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சங்கரோட? அதுதான் சொல்கிறல, அதில் வந்து தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். இந்தியன் டூரில் வந்து பேக் ஃபேர் ஆகிடுச்சு, இதில் தப்பிச்சிட்டாரு. அதுதான் மெயினாக. உங்களுக்கான படமான பொங்கலுக்கான படம் இது கிடையாது. ஆனால் குடும்பத்தோடு உட்காந்து ரசிக்கிற அளவுக்கு இருக்கும் படம்.